இந்த கடைசி நாட்களிலே கிறிஸ்துவை அறிந்த நம்ம ஒவ்வொருவரும் நம்மளையும் ஆயத்தப்படுத்தணும், நம்மை சார்ந்தவர்களையும் தேவனை சந்திக்கும்படி ஆயத்தப்படுத்தணும். இந்த கடைசி நிமிடங்களிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற தெய்வ பிள்ளைகளான நம்ம எல்லோருமே ஒரு முக்கியமான தருணத்திலே இருக்கிறோம். நம்மளை சுற்றிலும் நீங்க பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா ஜனங்கள் எல்லோரும் தேவன் கடைசி காலத்திலே இப்படிதான் இருப்பாங்க அப்படின்னு சொன்னபடிதான் இன்றைக்கும் இருக்கிறாங்க. நோவாவின் காலத்துல நடந்தபடி மனுஷகுமாரன் வருகிற காலத்திலும் நடக்கும், லோத்தின் காலத்தில் நடந்தபடியும் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தேவன் எப்படி சொன்னாரோ அப்படியே ஜனங்கள் தேவனை குறித்த அறிவோ தெளிவோ இல்லாதபடிக்கு, தேவன் வரப்போகிறார் அப்படிங்கிற ஒரு பயம் இல்லாதபடிக்கு ஒரு நிர்விசாரமான ஒரு ஜனக்கூட்டத்திற்கு நடுவுல தான் தேவன் இன்றைக்கு தேவ பிள்ளைகளான நம்மை வைத்திருக்கிறார். நோவாவும் லோத்தும் எப்படி அந்த கடைசி நிமிடங்களிலே செயல்பட்டார்களோ அப்படிதான் தேவன் நம்மையும் செயல்படும்படி எதிர்பார்க்கிறார். அதாவது தேவன் சோதோம் கொமோராவை அழிக்க போகிற அந்த தருணத்திலே லோத்து அங்கே அவர் மாப்பிள்ளை கொடுக்க போகிற அந்த நபர்களிடத்திலே போய் அவர்களுக்கு இந்த விஷயத்தை அறிவித்து அந்த இடத்துல இருந்து வெளியேறும்படி அறிவுறுத்துகிறார். அதே போலதான் நோவாவும் 100 வருடம் கிட்டத்தட்ட அவர் இந்த உலகத்தில் உள்ள அத்தனை பேருக்கும் தேவன் மழையை அனுப்பிச்சு இந்த உலகத்தை அழிக்க போகிறார் அப்படிங்கறத அவர் பிரசங்கித்து கொண்டே இருந்தார். அதை போன்ற ஒரு முக்கியமான பணியைத்தான் இன்றைக்கு தேவ பிள்ளைகளான நம்முடைய கரத்திலும் தேவன் கொடுத்திருக்கிறார். அதனால உணர்வடைந்து நம்ம ஆயத்தப்படுவதோடு கூட நம்மை சேர்ந்தவர்களையும் உணர்வடைய செய்து அவர்களுக்கு அறிவுறுத்தி ஆயத்தப்படுத்துவதும் நம்முடைய கடமையாக இருக்கிறது. இதைத்தான் தேவன் பரமேறி போகிறதற்கு முன்பாக நீங்கள் போய் சகலருக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கட்டளை கொடுத்து விட்டு போனார். இந்த சுவிசேஷம் தான் ஒரு மனிதனை பாவத்திலிருந்து விடுதலையாக்கி அவனை பரலோகத்திலே தேவனோடு கொண்டு போய் சேர்க்கிற ஒரே ஒரு வழி. ஆனா சுவிசேஷத்தின் மூலமாக ரட்சிப்பை பெற்றுக்கொண்டு தேவ பிள்ளைகளாக மாறிவிட்டவர்கள் கூட இன்றைக்கு மற்றவர்களுக்கு நாம் அறிவிக்க வேண்டியது நம்மளுடைய கடமை அப்படின்னு சொல்லிட்டு அவர்கள் உணர்வதே இல்லை. ஏன்னா சுவிசேஷ பணி அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கும் பொழுது அவர்கள் யோசிக்கிறாங்க, போதகர்கள் இருக்கிறாங்க, எவாஞ்சலிஸ்ட் இருக்கிறாங்க, மிஷனரிஸ் இருக்கிறாங்க. சோ இது மாதிரியான ஆட்கள் போய் மற்றவர்களுக்கு அறிவிப்பாங்க. நம்ம அப்படியெல்லாம் பண்ணணும்னு அவசியம் இல்ல, நம்ம வெறுமனே பணத்தை கொடுத்துட்டா போதும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் மனதிற்குள்ளே நினைத்துக் கொள்கிறார்கள். நிறைய சுவிசேஷகர்கள், போதகர்கள் என்று தங்களை தாங்களே அழைத்துக் கொள்கிற பல நபர்களும் அவர்களுடைய வாய்ப்பிறப்பாக இதையே தான் சொல்றாங்க. அதாவது நீங்க எங்களுக்கு பணத்தை அனுப்பிச்சு வச்சிடுங்க, நாங்க மற்றவர்களுக்கு சுவிசேஷம் சொல்லுவோம், உங்களுடைய பெயரிலே அது பரலோகத்திலே கணக்கு எழுதப்பட்டு விடும் அப்படின்னு இவங்க இப்படி போதிக்கிறதுனால பலரும் என்ன நினைச்சுக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, நம்ம பணத்தை அனுப்பிச்சு வச்சுட்டா போதும், சம்பாதிப்பது, நமக்கு பிள்ளைகளை வளர்ப்பது, அவர்கள் மூலமாக பணத்தை கலெக்ட் பண்ணி இப்படிப்பட்ட போதகர்களுக்கும் எவாஞ்சலிஸ்டுக்கும் மிஷனரிஸ்க்கும் நம்ம அனுப்பிச்சு கொடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னா தேவனுடைய சுவிசேஷ பணி எப்படியாவது நடந்து முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு அதை தான் தங்களுடைய பிரதான வேலையாக எடுத்துக்கொண்டு இருக்கிறார்கள். அதனால ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள் கூட சுவிசேஷ பணி அப்படின்னு சொல்லிட்டு அவர்களுடைய காதுகளிலே ஒலிக்கும் பொழுது அவர்கள் அதிகபட்சமாய் செய்ய விரும்புகிற ஒரு காரியம் அப்படின்னு சொன்னா நிறைய இடங்கள்ல இருந்து பணத்தை கலெக்ட் பண்ணி இல்ல இவங்களே இவர்களால இயன்ற மட்டும் பணத்தை கொண்டு போய் இப்படி சுவிசேஷகர்கள் அப்படின்னு சொல்லி தங்களை தாங்களே அழைத்துக் கொள்கிற நபர்களுக்கு அனுப்பிச்சு கொடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னா தேவனுடைய பணி இன்னும் நல்லா சிறப்பாக நடந்துரும் அப்படிங்கிற ஒரு மாயையிலேயே இருக்கிறாங்க. இதை ஏன் நான் மாயை அப்படின்னு சொல்றேன்னா, முதலாவதாக இப்படி பணத்தை கலெக்ட் பண்ணி குறிப்பிட்ட நபர்களுக்கு அனுப்பிச்சுட்டா சுவிசேஷம் தானாக பரம்பிரும் அப்படின்னு சொல்லி இருந்துச்சுன்னு சொன்னா தேவன் அதையே ஒரு கட்டளையாக கொடுத்திருப்பார். நீங்க இந்த மாதிரி பணத்தை எல்லாம் கலெக்ட் பண்ணி அப்போஸ்தலர்களுக்கு, போதகர்களுக்கு, மிஷனரிஸ்க்கு, பிரீச்சர்ஸ்க்கு இவர்களுக்கு எல்லாம் நிறைய கொடுத்துடுங்க, அவங்க போய் அந்த வேலையை செஞ்சு முடிச்சுட்டு வாங்க, நீங்க உங்க பாட்டுக்கு இருந்துட்டா போதும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படிதான் சொல்லி கொடுத்திருப்பாரு. ஆனா அதற்கு பதிலாக தேவன் சொன்னாரு, நீங்க சகல சிருஷ்டிகள் இடத்திற்கும் போய் என்னுடைய சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள் அப்படின்னு சொன்னாரே ஒழிய நீங்க எல்லாருக்கும் பணம் அனுப்பிச்சு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கட்டளை கொடுக்கல. அடுத்ததாக இதையே பவுல் இன்னொரு விதமாக சொல்கிறார், சுவிசேஷத்தை நான் பிரசங்கித்து வந்தும் மேன்மை பாராட்ட எனக்கு இடமில்லை, அது என் மேல் விழுந்த கடமையா இருக்கிறது, சுவிசேஷத்தை நான் பிரசங்கியாதிருந்தால் எனக்கு ஐயோ. இந்த வசனத்தின்படி பார்த்தோம் அப்படின்னு சொன்னா சுவிசேஷம் அப்படிங்கிறது ஒவ்வொரு விசுவாசியின் மீதும் விழுந்த கடமை, டியூட்டி. டே டு டே லைஃப்ல ஒவ்வொரு நாளும் நாம மற்றவர்களுக்கு சுவிசேஷம் அறிவிக்க வேண்டிய கட்டாயத்திலே இருக்கிறோம். எவராகலும் ஒருவர் எனக்கு பணத்தை அனுப்பிச்சு கொடுங்க, நான் உங்களுக்காக சுவிசேஷம் அறிவிப்பேன், நான் உங்களுக்காக டிவியில பேசுவேன், நான் உங்களுக்காக பல இடத்துலயும் கூட்டங்கள் போட்டு அவர்கள் மூலமாக சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டோம், அதனால உங்களுக்கு மிகுந்த பலம் உண்டாகி இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்கன்னு சொன்னா அவர்கள் முற்றிலும் கள்ள போதகர்கள்.
அன்றைக்கு சுவிசேஷம் மற்றவர்களுக்கு போய் அறிவிக்க தேவையில்லை, எல்லாரும் பணத்தை கொடுத்துடுங்க, அப்போஸ்தலர்களும் மற்ற சீஷர்களும் மட்டும் அறிவிச்சா போதும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா இன்றைக்கு இந்த சுவிசேஷம் உலகத்தின் பல பகுதிகளிலும் பரவி இருக்காது. அதனாலதான் ஆண்டவர் சொன்னாரு, அறுப்புக்கு எஜமான் வேலையாட்களை அனுப்பும்படி அவரை வேண்டிக் கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி. இப்போ வேலையாட்கள் போய் அந்த கதிர்களை அறுத்து கொண்டு வந்தாதான் அந்த வேலை முடிவடையும். அதை விட்டுட்டு பணத்தை நாங்க தருகிறோம், ஒருத்தர் 2 பேர் நீங்க போய் அந்த அறுவடையை முடிச்சிடுங்க அப்படின்னு சொன்னா அது முடியாத காரியம். இதே போலதான் இன்றைக்கும் தேவன் நம்ம ஒவ்வொருவரையுமே சுவிசேஷம் அறிவிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கிறார். ஏன்னு சொன்னா சுவிசேஷ பணி அப்படிங்கிறது மிக பறந்து விரிந்த பணி. யாரோ ஒருவர் நீங்க பணம் அனுப்பிச்சு கொடுத்துட்டு அவர் டிவியில பேசிட்டாருன்னா, எங்கேயோ ஒரு பட்டணத்திலே போய் அவர்கள் ஒரு கூட்டத்தை கூட்டிட்டாங்க அப்படின்னு சொன்னா அதனாலே ஜனங்கள் கேள்விப்பட்டு மனம் திரும்ப முடியாது. இன்னும் ரட்சிக்கப்படாம உங்களை சுற்றி இருக்கிற உங்களுடைய குடும்பத்தார், உங்களுடைய நண்பர்கள், உங்களுடைய உடன் வேலை பார்க்கறவங்க, உங்களை சுற்றி இருக்கிறவங்க, சொந்தக்காரங்க, இவர்கள் எல்லோருக்கும் சுவிசேஷம் அறிவிக்க வேண்டியது உங்களுடைய கடமை. நீங்க பணம் அனுப்பிச்சு கொடுக்கிற அந்த ஊழியர் வந்து உங்களுடைய பெற்றோருக்கோ, உங்களுடைய பிள்ளைகளுக்கோ, உங்களுடைய சொந்த பந்தங்களுக்கோ, உங்களுடனே வேலை பார்க்கிற நண்பர்களுக்கோ சுவிசேஷம் அறிவிக்க போவதே இல்லை. அப்படி ஒரு வேலை அவர்கள் மூலமாக கேள்விப்பட்டாலும் கூட உங்களுடைய வாயில இருந்து நீங்க தேவனை பற்றி கூறுகிற சாட்சியோ, நீங்க தேவனை குறித்து கூறுகிற காரியமோ உண்டாக்குகிற தாக்கத்தை விட அது பெரிய தாக்கத்தை அவர்களுடைய இருதயத்திலே உண்டாக்கி அவர்களுடைய மனமாறுதலுக்கு அது வழிவகுக்கும் என்று சொல்லிவிட முடியாது. நம்ம இந்த சுவிசேஷ பணியை, இந்த எமர்ஜென்சி சிச்சுவேஷனை நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணுவோமோ அப்படி ஹேண்டில் பண்ண வேண்டிய ஒரு நிலைமையிலே இருக்கிறோம். ஏன்னு சொன்னா ஒவ்வொரு நிமிடமும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஒவ்வொரு நிமிடமும் ரட்சிக்கப்படாத பல ஆயிரக்கணக்கான ஜனங்கள் இறந்து போறாங்க. ஒரு உதாரணத்திற்கு இப்ப சமீபத்துல நடந்த அந்த அகமதாபாத் விமான விபத்தையே எடுத்துக்கொள்ளுங்களேன். ஒரே ஒரு செகண்ட் தான், அந்த ஒரு செகண்டுக்குள்ள அந்த விபத்தினாலே பல உயிர்கள் பலியானாங்க. பலதரப்பட்ட கனவுகளோட பயணம் செஞ்சவங்க, பலதரப்பட்ட வயது வித்தியாசத்திலே இருந்தவர்கள் எல்லோருமே ஒரே நொடியில பலியாயிட்டாங்க. இதுல எத்தனை பேர் இயேசுவை அறிந்தவர்களாக இருப்பாங்க, எத்தனை பேர் தேவனை ஏற்றுக்கொண்டவர்களாக பரலோகத்துல பிரவேசிக்க தகுதி உள்ளவர்களாக இருந்திருப்பாங்க. அதனால நம்மளை சுற்றி இன்றைக்கு நன்றாக இருக்கிற பலர் நாளைக்கு இல்லாமலே கூட போகலாம். அதற்கு முன்பாக அவர்களுக்கு சுவிசேஷம் அறிவிக்க வேண்டியது நம்முடைய கடமை. நேரம் ரொம்ப குறுகியதாக இருக்கிறதுனால காலத்தை நேரத்தை நம்ம வீணாக்கவே கூடாது. எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் மற்றவர்களுக்கு தேவனை குறித்து அறிவுறுத்தணும். இந்த ஐஸ்வர்யவான் லாசரஸ் சம்பவத்திலே ஐஸ்வர்யவான் இறந்து போய் அவன் நரகத்திலே அவதிப்படும் பொழுது அவனுக்கு ஞாபகம் வருகிறது, என்னுடைய சகோதரர்களும் இந்த இடத்திற்கு வராதபடிக்கு அவர்களுக்கு யாராவது போய் சொன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. சோ அப்படி நம்மளுடைய காலம் முடிகிறதற்கு முன்பாக நம்ம மற்றவர்களுக்கு அறிவுறுத்த கடமையாளிகளாக இருக்கிறோம். அதே மாதிரி அவர்களுடைய காலம் முடிகிறதற்கு முன்பாகவும் நம்ம அவர்களுக்கு சுவிசேஷம் அறிவிக்க வேண்டி இருக்கிறது. நம்மை சுற்றி இருக்கிற ஒவ்வொருவருக்கும் சுவிசேஷத்தை கொண்டு போய் சேர்ப்பது நம்முடைய வேலைதான். சொன்ன அந்த வசனத்தோட கூட இதை நிறைவு செய்யலாம். சுவிசேஷத்தை நான் பிரசங்கித்து வந்தும் மேன்மை பாராட்ட எனக்கு இடமில்லை, அது என் மேல் விழுந்த கடமையாய் இருக்கிறது. சுவிசேஷத்தை நான் பிரசங்கியாதிருந்தால் எனக்கு ஐயோ. மேன்மையான சுவிசேஷத்தை பிரசங்கித்து ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணும்படியாக தேவன் நம்ம எல்லோருக்கும் உதவி செய்வாராக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.